கிருபை, இரக்கம், அன்பில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம இதுவரை தீகிக்கு, ஓனேசிம், அரிஸ்தர்க்கு பற்றி பார்த்தோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மார்க்கு பற்றி தெரியாத விஷயங்கள். முதலாவது, மார்க்கினுடைய இன்னொரு பெயர் யோவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இவருடைய பெயர் எங்கெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 12, 12:25, அப்போஸ்தலர் 13:13, அப்போஸ்தலர் 15, 37, 39, கொலோசையர் 4:10, 2 தீமோத்தேயு 4:11, பிலேமோன் 1:24 ஆகிய இடங்களில் வருது. இந்த மார்க்கு யாருன்னா அப்போஸ்தலராகிய பேதுருவோட மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர். பேதுரு ரோமில் ஜெயிலில் இருந்தப்போ இவரும் கூட இருந்தார். அது மட்டும் இல்லை, இவர் அப்போஸ்தலராகிய பர்னபாஸோட கசினும் கூட. அப்போஸ்தலராகிய பவுல் தன்னோட ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது பர்னபாஸும் மார்க்கும் கூட இருந்தாங்க. ஆனால் மார்க் மட்டும் அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணாமல் திரும்ப ஜெருசலேம் போயிட்டாரு. அதனால பவுலுக்கும் மார்க்குக்கும் இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிரியேட் ஆச்சு. அதன் பிறகு பர்னபாஸும் மார்க்கும் சீப்ரு தீவில் ஊழியம் பண்ணாங்க. பவுல் அவரோட ஃபர்ஸ்ட் ரோமன் இம்ப்ரெஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. பவுல் தன்னோட கடைசி கால ஊழியத்தப்போ மார்க்குவை தன் கூட வேலை செய்ய ரெக்வஸ்ட் பண்ணார். மார்க்கு பேதுரு மற்றும் பவுல் 2 பேருக்கும் சர்வ் பண்ணி நார்த் ஆப்பிரிக்காவில் நிறைய சர்ச்சஸும் கட்டியிருக்காரு. சரி, இவரோட லைஃப்ல இருந்து என்ன கற்றுக்குறோம்? மார்க்கு ஆரம்பத்தில் ஊழியத்தை விட்டு போயிருந்தாலும் அதன் பிறகு தன் தவறை உணர்ந்து அதை திருத்திக்கிட்டாரு. அதே மாதிரி நாமளும் நிறைய தவறுகள் செய்கிறோம். நாமளும் அந்த தவறுகளை எல்லாம் திருத்திக்க பழகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வேற ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஷாலோம்.